ஆதியில கொண்ட அன்பை விட்டீர்களே. எத்தனை பேர் ஆதியில கொண்ட அன்பை விட்டீங்க? நீங்க ரட்சிக்கப்பட்ட போது இருந்த அந்த துடிப்பு, இந்த சர்ச்சைக்கு வந்த பேர் வந்த அந்த ஆர்வம், அந்த விசுவாசம், அந்த நம்பிக்கை எத்தனை பேர் விட்டுக்கிறீங்க? அதை மறுபடியும் நீங்க தொடரும்படி கற்றுக்கொள்ள இன்னும் அதிகமா தொடரணும். இது ஆவிக்குரிய அர்த்தத்தில் சொல்லலாம். ஆனா உண்மையாகவே ஆண்டவர் எந்த அன்பை திருச்சபை விட்டுச்சுன்னு வருத்தப்பட்டாரு? சொல்லுங்க, எந்த அன்பை திருச்சபை விட்டுச்சுன்னு சொல்லி வருத்தப்படுறாரு? கருத்துதான் நீங்க சொல்றது. ஒரு பணம் எந்த 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 அன்பு? அது வாங்க, எந்த திருச்சபை அன்பு? வெரி குட், ஆதி திருச்சபை அன்பு. கை தட்டுங்க, அல்லேலூயா சொல்லலாமா? அல்லேலூயா. ஆண்டவர் இயேசு கிறிஸ்து இந்த உலகத்துல மரித்து ஜீவனை கொடுத்து ரத்தம் சிந்தி 3ஆம் நாள் உயிர் தெரிந்து 40 நாள் அவங்களால தரிசனமாகி அதுக்கப்புறம் பரிசுத்த ஆவியை உங்க மேல நான் அனுப்புவேன் அப்படின்னு கர்த்தர் சொன்னார். அல்லேலூயா சொல்லலாமா? அப்ப நீங்க பலன் அடைந்து எல்லாத்திலும் நீங்க சாட்சியா இருப்பீங்கன்னு சொன்னார். பரிசுத்த ஆவி வந்துச்சா இல்லையா? மாம்சமான யாவர் மேலும் அவர் ஆவியை அவர் ஊற்றினார். கையை தட்டலாமா? அல்லேலூயா சொல்லலாமா? அல்லேலூயா, அல்லேலூயா. அவருக்காக காத்திருந்தவர்கள் மேலே, ஒருமனப்பட்டு இருந்து காத்திருந்தவர் மேலே அவர் இறங்கினார். அல்லேலூயா சொல்லலாமா? அல்லேலூயா, அல்லேலூயா. அப்போ அவர் இறங்கும் போது, அந்த பரிசுத்த ஆவி அவங்களுக்கு இறங்கும் போது, அப்போ ஒரு அன்பு அவங்களுக்குள்ள வந்துச்சு. என்ன அன்பு வந்துச்சுன்னா, உயிரை விட அதிகமா நேசித்தார்கள். தன்னுடைய உயிரை விட ஆண்டவரை அதிகமா நேசித்தார்கள் திருச்சபை. கையை தட்டுங்க, கையை தட்டு. அல்லேலூயா. ஆமாங்க, அவங்க உயிரை விட அதிகமா நேசித்தாங்க. ஆதி திருச்சபை அவங்க பிள்ளைகளோட அதிகமா நேசித்தாங்க. நேசித்தாங்களா இல்லையா? அவங்க எதிர்காலத்தை விட அதிகமா நேசித்தாங்க. வீட்டை விட, நிலத்தை விட, பணத்தை விட அதிகமா அவங்க ஆண்டவரை நேசித்தாங்க, சபையை நேசித்தாங்க. எப்படி ப்ரூவ் பண்ணீங்க? எப்படி என்ன அர்த்தம் சொன்னாங்க? எதை வச்சு அவங்க வீட்டை விட, எதிர்காலத்தை விட, பிள்ளைகளை விட அதிகமா நேசித்தாங்க? எதை வச்சு உங்களுக்கு சொன்ன போன வாரம் சொல்லுங்க. தங்களுக்கு உண்டான வீடு, வாசல், சொத்து எல்லாத்தையும் வித்து எத்தனை குறிப்பீட்டுல வச்சுட்டாங்க. எல்லாத்தையும் வச்சுட்டு, ஐயா சபை நடத்துங்க, ஊழியத்தை நடத்துங்க, இங்க யாரெல்லாம் இல்லையா அவெல்லாம் பகிர்ந்து கொடுங்கன்னு சொல்லிட்டு போயிட்டாங்க. கைதட்டி அல்லேலூயா, அல்லேலூயா. அவங்களுக்கு ஒரு நினைப்பு என்னன்னா, உயிரோடு இருக்கும்போது இயேசு சொன்னாரு, நாளை தினத்தை குறிச்சு கவலைப்படாதீங்க, நாளை தினம் என் கையில இருக்குன்னு சொன்னார்ல. அப்ப நம்பல. ஆனா பரிசுத்த ஆவி வந்தவுடன் நம்பின. கையை தள்ளியா, கையை தள்ளியா, அல்லேலூயா. அப்ப பரிசுத்த ஆவி இந்த பூமிக்கு ஆண்டவர் அனுப்பினது எதற்குனா, எல்லாருக்கும் உணர்வு வரணும், எல்லாருக்கும் அன்பு வரணும், சபை மேல அன்பு வரணும், ஆண்டவருக்காக எதையும் சாதிக்கிற ஒரு அன்பு வரணும், ஆண்டவருக்காக உயிரை கொடுக்கிற அன்புகளுக்கு வரணும். அது வார்த்தையினால வராது, சொன்னா செய்ய மாட்டான். பரிசுத்த ஆவி நமக்குள்ள அனுப்பினா அவர் அவனை என்ன பண்ணுவாரு? நடத்துவாரு. கையை தட்டுங்க, அல்லேலூயா சொல்லலாமா? அல்லேலூயா, அல்லேலூயா. இன்னைக்கு இருக்கிற கிறிஸ்தவர்கள் நினைக்கிறாங்க, பரிசுத்த ஆவி வந்துச்சு, நரம்பனாக்க கீழே விழுந்துட்டாங்க, அப்பா சூப்பர்ப்பா நரம்புறாங்க, நல்லா நடந்துட்டாங்க, பரிசுத்த ஆவி மேல வந்துட்டே இருப்பான். இதுக்காக மட்டும் தான் வந்தாரா? எல்லாரும் ஒளி வைக்கிறது மட்டும் வந்தாரா? இல்ல, அதுக்காக வரல. தேவ அன்பு உங்களுக்குள்ள நிறைவாக காணப்பட வேண்டும். நீங்க ஆண்டவருக்காக சாதிக்க வேண்டும், திருச்சபையில தூணா நிற்க வேண்டும், ஊழியத்தை செய்ய வேண்டும், ஊழியத்தை தாங்க வேண்டும். அல்லேலூயா சொல்லலாமா? உங்களால என்ன இருக்குதோ அதை தாண்டி ஆண்டவருக்காக கொடுத்து ஊழியத்துல செயல்பட வேண்டும் என்று சொல்லினாங்க. இந்த பூமியில பரிசுத்த ஆவியை கர்த்தர் கொடுத்தார். அல்லேலூயா சொல்லலாமா? சத்தமா சொல்லுங்க, அல்லேலூயா. அது 2 பேரை கர்த்தர் தண்டிச்சார். யார் தண்டிச்சாரு? போன வாரம் சொன்னான். 2 பேரை கர்த்தர் தண்டிச்சார். அனனியா, சப்ரியா. பொய் சொன்னாங்க. பரிசுத்த ஆவி இடத்துல போய் ஊழியத்துல பொய் சொன்னாங்க. 2வது வசனம் சொல்லுது, அவர்கள் இருவரும் தீமைக்கு ஒருமனப்பட்டார்கள். வசனம் என்ன சொல்லுது? சீக்கிரம் அனனியா என்னும் பேருள்ள ஒருவனும் அவனுடைய மனைவியாக சபிலாலும் தன் காணியாட்சியை விற்றார்கள். தன் மனைவியை
9ஆம் வசனம் 9ஆம் வசனம் படிங்க. பேதுரு அவரை நோக்கி, கர்த்தருடைய ஆவியை சோதிக்கிறதற்கு நீங்கள் ஒருமனப்பட்டது என்ன? அல்லேலூயா சொல்லாமா? அல்லேலூயா. நல்லா கவனிங்க திருச்சபை மக்களே. நம்ம திருச்சபையில் ஒரு ஃபேமிலி இருக்குதுன்னா, குடும்பம் இருக்குதுன்னா, பிள்ளைகள் மிஸ்டேக் பண்ணாக்கா அப்பா அம்மா கண்டிக்கணும். ரெண்டாவது கணவன் தப்பு பண்ணாக்கா மனைவி என்ன பண்ணணும்? கண்டிக்கணும். மனைவி மிஸ்டேக் பண்ணா கணவனும் கண்டிக்கணும். தீமைக்கு ஒருமனப்படவே கூடாது. இது ஆண்டவருக்கு பிடிக்கவே பிடிக்காது. அல்லேலூயா சொல்லாமா? பரிசுத்த ஆவியை இந்த பூமிக்கு கர்த்தர் ஏன் அனுப்பினார்னா, என்ன மாதிரி பிழைகளை தவறுகளை நீங்க உணர்ந்து கர்த்தருக்காக வைராக்கியமா நீங்களும் நானும் வாழும்படிதான் பரிசுத்த ஆவியை இந்த பூமிக்கு கர்த்தர் கொடுத்தார். அல்லேலூயா சொல்லாமா? அல்லேலூயா. அந்த பரிசுத்த ஆவியை பெற்றுக்கொண்ட உடனே ஜனங்கள் தலைகீழ மாறுறாங்க. எப்படி மாறுறாங்கன்னா, அவருக்காக எல்லாத்தையும் சாதிக்கிறவர்களாய் மாறினார்கள். தைரியமா பேசுறவங்களா மாறிட்டாங்க. என்ன வந்தாலும் ஆண்டவருக்காக நிக்கணும்ன்ற உணர்வு வந்துச்சு. அல்லேலூயா சொல்லாமா? பரிசுத்த ஆவியின் பலன் வரதுக்கு முன்னாடி உயிருக்கு பயந்து இயேசுவை சபிச்சான் பேதுரு. இந்த ஆள் கூட பெரிய தொல்லை, இந்த ஆளை பத்தி எனக்கு தெரியாது, யாருன்னு எனக்கு தெரியாதுன்னு சொன்னா பேதுரு. அதுக்கு முன்னாடி பரிசுத்த ஆவி அபிஷேகம் இல்ல வரல. ஆனா பரிசுத்த அபிஷேகம் உள்ள வந்து இந்த அப்போஸ்தலர் 2ஆம் அதிகாரத்துக்குள்ள அவன் நிரப்பப்பட்டு அதுக்கப்புறம் சொல்றான், என்ன அடிக்க போறீங்களா? அடிங்கன்றான். அல்லேலூயா சொல்லாமா? இயேசுவே தெய்வம். கையை தட்டி அல்லேலூயா சொல்லாமா? கர்த்தர் ஒருவரே தேவன். இதுக்கு முன்னாடி சொல்ல நான் ஒரு ஆளு அப்படி சொல்ல, அவருக்கு எனக்கு சம்பந்தம் இல்லைன்னு சொன்னான். பரிசுத்த அபிஷேகம் பெற்ற உடனே அவருக்கு எனக்கு சம்பந்தம் இது. அவர் தான் தெய்வம், அவர் தான் கடவுளே, அவருக்காக நான் உயிரை கொடுப்பேன். அல்லேலூயா சொல்லாமா? அல்லேலூயா. இப்ப அவர் தான் தெய்வம், நாம அவரை மாதிரி சிலுவை அறிவோம் பரவாயில்லையா? அவரை மாதிரி உன்னை சிலுவை அறிவோம் பரவாயில்லையா? நாங்க அல்லேலூயா சொல்லாமா? எவ்வளவு ஜெயில தீக்கு போடுறாங்க, வெளியே வந்துடுறாங்க, நிறைய ஊழியர்கள் நம்பிட்டு தான் இருக்குது. கடைசியா சொல்றாங்க, அவன் ஒரு பயந்தாங்கொழி. பேதுரு ஒரு பயந்தாங்கொழி. அன்னைக்கு இயேசு குடிக்க வந்தால குடிச்சுக்கும் போது நான் தான் கேட்டேன். ஆனா நீங்க செம்ம திட்டுனா அவன் பேதுரு. புரியுதா? இயேசுவ மாதிரி சிலுவையில் அச்சிட போறாங்கன்றதுக்காக பயந்து அன்னைக்கு திட்டிட்டு ஓடிட்டான் பாரு. அந்த மாதிரி ஓடுவோம். இந்த தடவை சிலுவையை காட்டி மாற்றுக்காங்க. சிலுவையை காட்டி மாற்றி பாருங்கன்னு சொன்னாரு. அல்லேலூயா சொல்லாமா? எல்லாம் வந்து சிலுவை வச்சுக்கிட்டு உண்மையை சொல்றாரு. அவர் ஓடுமா? சிலுவை ஓடுமா? சொல்லு சீக்கிரம் முடிவு பண்ணு. இல்லையா எனக்கு இயேசுதான் வேணும். அல்லேலூயா சொல்லாமா? அல்லேலூயா. சாவடிச்சுடுவேன்டா, உன்னை சாவடிச்சுடுவேன், உன்னை காலி பண்ணிடுவேன். காலி பண்ணுங்க. சிலுவை அடிக்க போறீங்க. ஆனா இயேசு மாதிரி அடிக்காதீங்க. அந்த தகுதி எனக்கு இல்ல. அவர் நேரம் வச்சு சிலுவையில் அடிச்சுங்க, என்ன தலைமையை வச்சு சிலுவையில அடிங்கன்னு சொன்னாரு. கையை தட்டியா, கையை தட்டி. அல்லேலூயா. எப்ப இது எப்ப நடந்துச்சு? அபிஷேகம் உள்ள வந்த உடனே நடந்துச்சு. அல்லேலூயா சொல்லாமா? சும்மா பரிசுத்த ஆவியை பெற்றுக்கணும் பேரு தான். பரிசுத்த ஆவிக்குள்ள வந்துச்சுன்னு பேரு தான். அந்நிய பாஷை பேசுறாங்க, அப்புறம் வேற பாஷையும் பேசுறாங்க. எல்லாம் கலப்படமாகுது. ஒரு அன்பு இல்ல. அல்லேலூயா சொல்ல விட்டு கொடுத்தது இல்ல. அல்லேலூயா சொல்லாமா? சத்தமா சொல்லுங்க. அல்லேலூயா. இந்த பரிசுத்த ஆவியை குறித்து வேதம் சொல்லுது. ஏன் இந்த பரிசுத்த ஆவியை ஆண்டவர் நமக்கு கொடுத்தாருன்னா, இந்த பரிசுத்த ஆவிக்கு பேர் என்னன்னு கர்த்தர் சொல்றாரு. எடுத்து வாசிங்க சீக்கிரம். ரோமர் 5ஆம் அதிகாரம் 5ஆம் வசனம் சீக்கிரம் வாசிமா. மேலும் நமக்கு அருளப்பட்ட பரிசுத்த ஆவி. எல்லாம் சொல்லுங்க. மேலும் நமக்கு அருளப்பட்ட பரிசுத்த ஆவியினாலே தேவ அன்பு நம்ம இருதயங்களில் ஊற்றப்பட்டிருக்கிறபடியினாலே அந்த நம்பிக்கை வெட்கப்படுத்த. இப்ப ஆண்டவர் மாம்சமான ஆவி மேல ஆவிய மாம்சமான யாவர் மேலும் இந்த ஆவிய ஊற்று. அந்த ஆவிக்கு பேர் பரிசுத்த ஆவி. ஓகேவா? ஓகே, இதெல்லாம் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிட்டீங்களா? அப்ப நம்மளுக்குள்ள ஊற்றப்பட்டதுக்கு பேர் என்னவா? அதுக்கு பேர் என்னவா? சொல்லுங்க. வாசித்தாங்க கரெக்டா சொல்லுங்க. வாசித்தாங்க. வெரி குட். கை தட்டுங்க. அல்லேலூயா சொல்லாமா? நம்மளுக்குள்ள ஊற்றப்பட்டது பரிசுத்த ஆவி.
ஆனா நமக்குள்ள வந்ததுக்கு பேர் என்னன்னா தேவ அன்பு. அல்லேலூயா சொல்லுங்க. இதுக்கு முன்பாக தேவ அன்பு நம்ம இதயத்தில் ஊற்றப்படல. இப்ப தேவ அன்பு நம்ம இதயத்தில் ஊற்றப்பட்டு கையை தட்டி ஆண்டு சொல்லலாமா? அல்லேலூயா. கையை தட்டி அல்லேலூயா சொல்லலாமா? தேவ அன்பு உங்க இதயத்துல ஊற்றப்பட்டு இருக்கிறது. நீங்க பெற்றிருக்கிற அந்த அபிஷேகத்துக்கு பேர் என்னவா சொல்லுங்க? அந்த அபிஷேகத்துக்கு பேர் என்ன? தேவ அன்பு. எல்லாம் சொல்லுங்க. தேவ அன்பு. கையை பிடிச்சு தேவ அன்பு உங்க இதயத்துல ஊற்றப்படுகிறது, ஊற்றப்பட்டு இருக்கிறது. அந்த நம்பிக்கை உங்களுக்கு இருக்கணும். அல்லேலூயா சொல்லலாமா? அல்லேலூயா. அந்த தேவ அன்பு உங்களுக்குள்ள இருந்தாக்கா சகலத்தையும் தாங்கிப்பீங்க, சகலத்தையும் சகிச்சுப்பீங்க, சகலத்தையும் நம்புவீங்க, சகலத்தையும் விசுவாசிப்பீங்க. இருமா அப்பா இருக்க மாட்டீங்க. பைபிள் சொல்லுமா? இல்ல வாங்க புரிஞ்சிருவாங்க சீக்கிரம். அந்த தேவ அன்பு உங்களுக்குள்ள ஊற்றப்பட்டுச்சா இல்லையா? ஊற்றப்பட்டுச்சு. இந்த தேவ அன்பு எப்படி இருக்குன்னா பாருங்க, புரிஞ்சுல சொல்றாரு. படிங்க 14 1 படிங்க சீக்கிரம். நான் மனுஷ பாஷையை பேசினாலும் தூதர்கள் பாஷையை பேசினாலும் எனக்கு அன்பு இல்லாவிட்டால் சத்தமிடுகிற வெண்கலம் போலவும் ஓசையிடுகிற கைத்தாளம் போலவும் இருப்பேன். நான் தீர்க்க தரிசன வார்த்தையே பெற்றாலும் சகல ரகசியத்தையும் சகல அறிவையும் அறிந்தாலும் மலையே பெயர்க்கத்தக்க விசுவாசம் சகல விசுவாசம் இருந்தாலும் அன்பு அவனுக்கு இல்லைனா அவன் ஒண்ணுமே இல்லை. கை தட்டுங்க, கையை தட்டுங்க. அல்லேலூயா, அல்லேலூயா. விசுவாசம் வல்லமா வாரம் எது இருந்தாலுமே உனக்குள்ள அன்பு இல்லைனா நீ நான் ஒண்ணுமே இல்லை, ஒண்ணுமே இல்லை, ஒண்ணுமே இல்லை. அப்புறம் அந்த அன்பு என்ன பண்ணுமா? எவ்வளவுதான் நீ அன்னதானம் பண்ணாலும் உங்க சரீரத்தை நீங்க சுட்டெரிக்கும்படி ஒப்பு கொடுத்தாலும் அன்பு உனக்கு இல்லைன்னா உங்களுக்கு ஒரு பிரயோஜனமும் கிடையாது. அப்புறம் அந்த அன்பு எப்படி? அந்த அன்பு உங்களுக்குள்ள ஊற்றப்பட்ட அந்த அன்பு சொல்லுங்க சிஸ்டர் பிரதர், உங்களுக்குள்ள ஊற்றப்பட்ட அந்த அன்பு நீடிய சாந்தம் தயவும் உள்ளது. கையை தட்டுங்க, கையை தட்டுங்க. அல்லேலூயா, அல்லேலூயா சொல்லுங்க. இப்ப சொல்லுங்க, நமக்குள்ள வந்திருக்கிற அந்த ஆவி அன்பின் ஆவி. அத பாட்டு அருமைப்பா. அன்பின் ஆவியானவரே விலையேற பெற்றவரே என்னை ஆடும் பரிசுத்தரே நன்றி ஐயா. நமக்குள்ள வந்தது யாரு? அன்பின் ஆவியானவர். அல்லேலூயா சொல்லலாமா? இந்த ஆவியானவர் உங்களுக்குள்ள இருந்தாக்கா அன்பும் சாந்தம் உங்களுக்குள்ள வந்துடும். வரலன்னா யாரு இல்ல? வரல அன்பு ஐயா. அன்புனா வாட் இஸ் திஸ் நேரையா? ஐ டோன்ட் நோ. அன்புனா தெரியாது ஐயா. அப்படி பரிசுத்த ஆவி கிடையாது ஐயா. பொய் ஐயா. அல்லேலூயா சொல்லலாமா? ஒருவர் திருச்சபை அன்பா இருக்க வேண்டும். ஆதி திருச்சபை அன்பா இருந்தாங்க. தனக்குன்னு வச்சுக்கல, மற்றவங்களுக்கு பகிர்ந்து கொடுத்தாங்க. அவன் வேற நான் வேற இல்ல. இந்த சிஸ்டர் தான் பிடிக்கும், எனக்கு அந்த சிஸ்டர் பிடிக்காது. இந்த சிஸ்டர் தான் நான் பேசுவேன், அந்த பிரதர் தான் பேசுவேன். அது அங்க கிடையாதுப்பா. எல்லாரும் ஒரே மனதா இருந்தாங்க. பாருங்க எத்துவாசி 4 அதிகாரம் சொல்லுது. அப்போ 4 அதிகாரத்துல 4 அதிகாரம் 32 டக்குன்னு வாசிங்க. 4 வாசிட்டா டைம் ஆகும். 4 அதிகாரம் 32 விசுவாசிகளாகிய திரளான கூட்டத்தார் என்னமா படிங்க ஒரே இருதயமாகவும் ஒரே மனம் உள்ளவர்களாக இருந்தார். கையை தட்டுங்க, கையை நல்லா தட்டுங்களா. அந்த திருச்சபைக்கு, அந்த சபைக்கு எல்லாம் ஒரு கை தட்டு, நல்ல கை தட்டு. அல்லேலூயா. நம்ம திருச்சபையை கர்த்தர் பார்ப்பாரு. எப்படி பார்க்கறாருன்னா எல்லாரும் ஒரே இருதயமா இருக்கிறாங்களா இல்லையாப்பா? அது ஒண்ணு நினைச்சா இது ஒண்ணு கிடைக்குது, அது ஒண்ணு சொன்னா இது ஒண்ணு சொல்லுது. ஒரு மனமும் இல்ல, ஒரே இருதயம் இல்லனா தேவ அன்பு உங்களுக்குள்ள இல்ல. அல்லேலூயா சொல்லலாமா? பரிசுத்த அபிஷேகம் உங்களுக்குள்ள, பரிசுத்த அபிஷேகம் உங்களுக்குள்ள நிறைவா இருக்குன்னு சொன்னா தேவ அன்பு உங்களுக்குள்ள இருக்கும். அல்லேலூயா சொல்லலாமா?
அல்லேலூயா. சத்தமா சொல்லுங்க. தொடர்ச்சி வாசிங்க. கொரிந்தியர் வாசிங்க. அன்புக்கு பொறாமை இல்லை. அன்பு உங்களுக்குள்ள இருந்தாக்க பொறாமை இருக்கவே மாட்டீங்க. அன்பு தன்னை புகழாது. அன்பு உங்களுக்குள்ள இருந்தா பெருமையா பேச மாட்டீங்க. இருமாப்பா இராது. நேரேதான் இருமாப்பா இருக்குது. அப்புறம் அயோக்கியமானதை செய்யாது. தற்பொழிவு நாடாது. சீனம் அடையாது. கோபப்படாது. தீங்கு நினைக்காது. அநியாயத்தில் சந்தோஷப்படாமல் சத்தியத்துல சந்தோஷப்படுமா. அல்லேலூயா. சத்தியம் எப்படி சொல்லுதே, வசனம் எப்படி சொல்லுதே, ஆண்டு எப்படி சொல்றாரு சொல்லி சந்தோஷமா அதெல்லாம் பண்ணுவாங்களாம். ஏத்துப்பாங்க. எது இருந்தா அன்பு. அல்லேலூயா சொல்லாமா. பரிசுத்தாவின் நிறைவு உங்களுக்குள்ள இருந்ததுன்னா இதெல்லாம் நீங்க தாங்கிப்பீங்க, சகிச்சுப்பீங்க, பொறுமையா இருப்பீங்க, அவசரப்பட மாட்டீங்க. இதெல்லாம் உங்களுக்குள்ள தானாக வந்து விடும். அல்லேலூயா சொல்லாமா. சத்தமா சொல்லுங்க. அல்லேலூயா. இந்த உலகத்தை சொல்லுவோம் அன்பே சிவம். அன்புதான் சிவமா. ஆமா, சிவம் என்று சொன்னால் அன்பு. சிவத்துக்கு சிவம் என்ற பேருக்கு என்ன அர்த்தமா? அன்பு. அன்புள்ள கடவுள் அவரா அப்படின்னு அவங்க நினைச்சுக்கிறாங்க. சிவன் சொன்னா அன்பு. என்ன அன்பு தந்தார் அவரு? நம்ம ஆண்டவர் என்ன அன்பு தந்தார் சொல்லுங்க. இந்த உலகத்துல நம்ம எவ்வளவு தெய்வத்தை பார்த்து வந்திருக்கல. எந்த தெய்வம் மனிதனுக்கு என்ன அன்பு கொடுத்துச்சு? யோசிங்க. என்ன அன்பு கொடுத்துச்சு? ஒண்ணுமே கொடுக்கல. நம்ம ஆண்டவர் உயிரே கொடுத்தார். பாவிகளுக்காக, பாவிகளுக்காக, ஏழைகளுக்காக, திருத்தப்பட்ட பிள்ளைகளுக்காக, கைவிடப்பட்டவர்களுக்காக, புறக்கணிக்கப்பட்டவர்களாக இந்த பூமியில வந்து அவரை நேசித்து அவர்களுக்காக ஜீவனையே கொடுத்தார். அல்லேலூயா சொல்லாமா. அல்லேலூயா. அப்ப அவர் தானே சிவம், அவர் தானே அன்பு, அவர் தானே கடவுள். எந்த கடவுள் இந்த பூமிக்கு அன்பை கொண்டு வந்தார்? ஆண்டவராக இயேசு கிறிஸ்து தான் அன்பை கொண்டு வந்தார். நல்லா கவனிங்க. நீங்களா நினைக்கலாம் அன்பை ஊற்றினார் ஆவியானவர். அல்லேலூயா சொல்லாமா. விசுவாசம் என்ன பண்றானா கசப்பையும் பகையையும் விரோதத்தையும் ஊற்றுகிறார். நல்லா கவனிங்க. பரிசுத்த ஆவியானவர் அன்பை ஊற்றுகிறார். அசுத்தாவின் சாத்தானின் கிரியைகள் என்ன பண்றாங்க? பகைகளையும் விரோதத்தையும் கசப்பையும் ஊற்றுறாங்க. யாரு? சாத்தான். அல்லேலூயா சொல்லாமா. சத்தமா சொல்லுங்க. அன்புக்கு ஆப்போசிட் என்ன திங்க் பண்ணுங்க. அன்புக்கு ஆப்போசிட் விரோதம், கசப்பு, பகை, இதெல்லாம் சாத்தான் கொண்டு வரான். அல்லேலூயா சொல்லாமா. இதை வச்சு அவன் சில ஊழியம் செய்யறான் தெரியுமா? அதான் பவுல் சொல்ற, பாவத்துக்கு பிசாசுக்கு ஊழியம் செய்யாதீங்க, கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து ஊழியம் செய்யுங்க. அல்லேலூயா சொல்லாமா. என்ன ஊழியம் செய்யறான் சாத்தான் சொல்லுங்க. என்ன ஊழியம் செய்யறான்? பகை உண்டு பண்ணி, கசப்பு உண்டு பண்ணி, விரோதங்கள் உண்டு பண்ணி, பாவத்தை உண்டு பண்ணுகிறான். அல்லேலூயா சொல்லாமா. ஆண்டவர் என்ன பண்ணார்? பரிசுத்த ஆவியின் அபிஷேகத்தை கொடுத்து அன்பை ஊற்றி இந்த அன்பை இந்த உலக மக்களுக்கு வெளிப்படுத்துங்கன்னு சொன்னார். அல்லேலூயா சொல்லாமா. பரிசுத்த ஆவியின் அன்புக்குள்ள நம்ம நிறைவா நடத்தணும். நீங்க ஒப்பு கொடுக்கணும். அல்லேலூயா சொல்லாமா. நீங்க என்ன சொல்லுவீங்க? ஒரு கேள்வி, ஐயா நான் அன்பா இருக்கணும்னு தான் நினைக்கிறேன், நான் சண்டையை போடக்கூடாது தான் நினைக்கிறேன், பகையா இருக்கக்கூடாது தான் நினைக்கிறேன், ஆனால் எப்படியாவது எனக்கு தேடிக்கப்படுது வருது ஐயா. ஆமா வரும். ஏன் அன்பா இருந்தாரா இல்லையா? டக்குனு சொல்லுங்க. ஏன் அன்பா? அவரை போல ஒரு அன்புள்ளவர் யாரும் இல்லை. உம்மை போல ஒரு தெய்வம் இல்லை ஐயா. ஏசையா பாவிகளை ரட்சிக்க வந்தவரே. உம்மை போல ஒரு தெய்வம் இல்லை ஐயா. ஏசையா பாவிகளை ரட்சிக்க வந்தவரே. கையை தட்டுங்க, கையை தட்டுங்க. உம்மை போல ஒரு தெய்வம் இல்லை ஐயா. ஏசையா பாவிகளை ரட்சிக்க வந்தவரே. மன இரக்கமும் உருக்கமும் நீடிய சாந்தமுள்ளவரே. மன இரக்கமும் உருக்கமும் நீடிய சாந்தமுள்ளவரே. உம்மை போல ஒரு தெய்வம் இல்லை ஐயா. இசையா பாவிகளை அவன் சொல்றான். உம்மை போல ஒரு தெய்வம் இல்லை ஐயா. இசையா பாவிகளை குஷ்டரோகி மேல் மனதுருகி துசாமல் தொட்டிரையா. குஷ்டரோகி மேல் மனதுருகி துசாமல் தொட்டிரையா. குஷ்டரோகி மேல
அது தீட்டுன்னு பார்க்காம, அது தொத்திக்கும் நினைக்காம, குடும்பங்கள்லாம் ஓடி போறாங்க நாத்தடிக்குதுன்னு சொல்லி, ஏதோ தீட்டு ஏதோ தீட்டு நாத்தடிக்குது. நான்லாம் ஒருத்தர் குளிக்கணும்னு வச்சுங்க, பக்கத்துல உட்காருப்பீங்க, சச்சின்னு சேர் வேற இடத்துல போகுது. குளிச்சதே இல்லையா? அவன் எப்படி குளிக்க முடியுமா? காட்டுல ஒரு சோப்பு இருக்குதா? காட்டுல தண்ணி ஒண்ணும் கிடையாது, ஏற்கனவே ஓடி இருக்குது. இவன் கூட்டத்துக்குள்ள வந்தோடனே எல்லாம் ஓடுறாங்க, ஐயோ நாத்தடிக்க தீட்டு தீட்டு ஓடுறாங்க. ஏசு கிட்ட போய் நினைக்கிறாங்க, கை தட்டியா கையை தட்டி அல்லேலூயா கிட்ட போய் நினைக்கிறாங்க. என்கிட்ட வராதயா, அவன் சொல்ற என்கிட்ட வராதயா, வருவா அல்லேலூயா. ஆனா அவர் என்னத்துக்கு உலகம் தந்துச்சு? அவர் தாகம் சொல்லும் போது கசப்பதையா குதிச்சு விடலாம். அவர் தாகம் சொல்லும் போது கசப்பு கொடுத்தாங்க. நீங்க எல்லாம் கேள்வி கேட்கறாங்க, என்ன தேடி வந்தையா? நானா பண்ணுவேன் அங்க விரோதம் கசப்புகள் வருதா? அவருடைய யார் பெரியாரு? அன்பு கொடுக்க வந்த தெய்வத்துக்கு, பாசத்தை கொடுக்க வந்த தெய்வத்துக்கு இந்த உலகம் கசப்பதையா கொடுத்துச்சு. நம்ம சுத்தி இருக்கிறவங்க ஜனங்கள், இந்த உலகமோ நமக்கு திருப்பி அன்பு கொடுக்காது. அன்பை கொடுக்கறவனுக்கு இந்த உலகம் கசப்பு தான் கொடுக்கும். நீங்க சோர்ந்து போவீங்க, ஒண்ணு மட்டும் நினைங்க, சிலுவையில் தொங்கின ஆண்டவருக்கும் இந்த உலகம் கசப்பு கொடுத்தது, அவர் அன்பை தாங்க கொடுத்தாரு. கசப்பை கொடுத்தவனுக்கு திருப்பி அவர் அன்பை மாத்திரமே கொடுத்தார். அதுதாங்க நம்ம தெய்வத்துடைய மகத்துவம். இப்படி நாம இருக்கணும்னு சொல்லி தான் பரிசுத்த ஆவியை கர்த்தர் கொடுத்தார். அல்லேலூயா சொல்லாமா? அல்லேலூயா. யார் நினைக்கிட்டுங்க, யார் நினைக்கிட்டோம்? நம்ம நினைக்க வேண்டியது, பின்பற்ற வேண்டியது, பார்க்க வேண்டியது மனிதன் இல்ல, பாஸ்டர் இல்ல, பாஸ்டர் இல்ல, மூப்பர் இல்ல, உடன்படிக்கையாளர் இல்ல, விசுவாசிகள் இல்ல. கர்த்தரை பாருங்க, அன்பை உண்மையா கொடுக்க வந்தவர்கள். ஏழைகள் என்று பார்க்கல, பாரபட்சம் பார்க்கல, உயர்ந்தவன் தாழ்ந்தவன் பார்க்கல. அல்லேலூயா. ஏழை பணக்காரன் எவனும் பார்க்கல, தீட்டானவன் தீட்டுப்பட்டவன் எதையோ அவர் பார்க்கலங்க. எல்லாருக்கும் அன்பு, கையை தட்டாம எல்லாருக்கும் அன்பு. குஷ்டரோகி மேல் மனதுருகி குசாமம் தொட்டிரையா, குஷ்டரோகி மேல் மனதுருகி குசாமம் தொட்டிரையா, கஷ்டப்படுவோம் பாருங்கள் நீக்கி ஆறுகள் தட்டிரையா, கஷ்டப்படுவோம் பாருங்கள் நீக்கி ஆறுகள் தட்டிரையா. வானிலும் பூமியிலும் மேலான நாம் உள்ளவர், வானிலும் பூமியிலும் மேலான நாம் உள்ளவர், பூமியில் ரத்த சுத்தி மனக்குளத்தை நீக்கிறையா, இந்த பூமியில் ரத்த சுத்தி மனக்குளத்தை நீக்கிறையா. உண்மை போல ஒரு தெய்வம் இல்லை ஐயா, இயேசுவா பாவிகளை ரட்சிக்க வந்தவரே. உண்மை போல ஒரு தெய்வம் இல்லை ஐயா, இயேசுவா பாவிகளை ரட்சிக்க வந்தவரே. அல்லேலூயா அல்லேலூயா. இந்த உலகத்துல ஒரு மனிதனுக்கும் என் ஆண்டவர் கசப்பை கொடுக்கவே இல்லை, அன்பை மாத்திரமே கொடுத்தார். ஈட்டில குத்தினவனுக்கு அன்பை கொடுத்தார், முகத்துல காய் துப்பினவனுக்கு அன்பை கொடுத்தார். அல்லேலூயா அல்லேலூயா அல்லேலூயா. ஆனா இந்த உலகம் எல்லாம் சேர்ந்தவருக்கு தாகம் சொல்லும் போது கசப்பான காடி எடுத்து கொடுத்தாங்க. ஒரு மனிதன் உயிர் போகும்போது ஏதோ ஒரு நல்லது செய்யணுமா? அதுல சொல்லாமா? அவர் உயிர் பிரியிற நேரத்துல தாகம் சொல்றப்போ ஒருத்தனாவது ஒரு நல்ல தண்ணியை கொடுத்துட்டாங்க, கசப்பான காடியை கலந்து கொடுத்தாங்க. இல்ல உலகத்துக்கு அன்பை கொடுக்க வந்தியா? நீ எங்களுக்கு நீ அன்பை கொடுக்க வந்தியா? உங்களுக்கு நான் கசப்பு கொடுக்கிறேன். இப்ப வெறுப்பாயி, இப்ப நீ டென்ஷன் ஆகி எங்களுக்கு மீண்டும் கசப்படி கொடுக்கணும் அப்படி சாத்த முடியும். நீ யாருக்கு அன்பை கொடுக்க வந்தியோ, எந்த மக்களுக்கு அன்பை கொடுக்க வந்தியோ, அதே மக்கள் உனக்கு கசப்பை கொடுக்க வைப்ப. நீ வெறுப்பாயி ஒரு சாபம் விட்டுட்டீனா, இந்த உலக மக்கள் சாபம் சாத்தானுடைய பிளான், சாத்தானுடைய தந்திரம். அல்லேலூயா. இயேசுவா கசப்பான காடி வாங்கி அவர் சாப்பிட்டு பார்த்துட்டு நக்கி பார்த்துட்டு மீண்டும் அவங்களை கொதிட்டு அல்லேலூயா சொல்லவா? கசப்பை நீங்களே வச்சுக்கிட்டா, கசப்பை நீங்களே வச்சுக்க.
நான் உங்களுக்கு அன்பை தருகிறேன். நான் உங்களுக்கு அன்பை தருகிறேன். அன்பை மாத்திரம் இந்த உலகத்துக்கு கொடுக்க வந்தேன். அவர் அன்பாகவே இருக்கிறார். தேவன் அன்பாகவே இருக்கிறார். அல்லேலூயா. பிராமின் மனுஷனாட இத குறித்து பேசணும். அல்லேலூயா சொல்லலாமா? அல்லேலூயா. சிவனேதையா சிவனை நீ சொல்லாத அன்புன்னு சொன்னார். என்ன அன்பை கொடுத்தது? நீ சொல்லு, நான் வந்துடல. என்ன அன்பு, எந்த தெய்வம் என்ன அன்பு கொடுத்துச்சு? அல்லேலூயா சொல்லலாமா? உலகத்திலே பெரிய அன்பு எது தெரியுமா? ஒரு மனிதன் தன் நண்பனுக்காக உயிரை கொடுப்பதுதான் பெரிய அன்பு. அல்லேலூயா சொல்லலாமா? நண்பனுக்காக உயிரை கொடுப்பாங்க. நல்லவனுக்காக ஒரு உயிரை கொடுப்பான். கெட்டவனுக்காக யாரையும் கொடுப்பான்? பாவி யாரையும் கொடுப்பான்? துரோகிக்கு யார் கொடுப்பான்? ஆண்டவர் துரோகிகளுக்கும் பாவிகளுக்கும் அவர் ஜீவனை கொடுத்தாரே, அதுதான் உண்மையான அன்பு. அல்லேலூயா. அல்லேலூயா. அப்படியே நம்ம சோர்ந்து போனோம். நமக்கு கசப்பு கொடுத்தாக்கா நீங்க திருப்பி கசப்பு கொடுக்காதீங்க, அன்பு கொடுங்க. அதுதான் பரிசுத்த ஆவி. அதுக்கு தான் பரிசுத்த ஆவி கொடுத்திருக்கிறார். அவன் கசப்பு கொடுத்தா நான் கசப்பு கொடுப்பேன் அப்படின்றதுக்காக நமக்கு ஆண்டவர் பரிசுத்த ஆவி கொடுக்கல. அல்லேலூயா சொல்லலாமா? அப்படி செய்யக்கூடாதுங்க. கசப்பு கொடுக்கணும், அன்பு கொடுத்து பாரு. ஒரு தடவை செய்வான், 2 தடவை செய்வான், 3 தடவை செய்வான், 4ஆவது தடவை ரட்சிக்கப்படுவான். தெரியுமா உங்களுக்கு? ஒரு தடவை செய்வான்பா, 2 தடவை செய்வான், 4ஆவது முறை நீ அன்பு கொடுக்கும் போது அவன் ரட்சிக்கப்படுவான். கையை தட்டுங்க. அல்லேலூயா. அல்லேலூயா. எந்த மனிதன் அவருக்கு கசப்பான காடியை கொடுத்தானோ அவன் தான் முதல்ல ரட்சிக்கப்பட்டான். கையை தட்டுங்க. அல்லேலூயா. அல்லேலூயா. அவன் தான் முழங்கால் படிட்டு சொல்கிறான், இவர் மெய்யாகவே தேவனுடைய குமார் என்று நான் அறிந்திருக்கிறேன். 5 நிமிஷத்துல மாறிச்சு. அல்லேலூயா சொல்லலாமா? அல்லேலூயா சொல்லலாமா? சத்தமா சொல்லுங்க. பிள்ளைகளே, கூடுமான அளவுக்கு வேதம் சொல்லுகிறது, யாவரோடும் சமாதானமா இருங்க, அன்பா இருங்க, அன்பை நாடுங்க. அன்பிலே தேவன் இருக்கிறார். தேவன் அன்பாகவே இருக்கிறார். நீங்கள் அன்பா இருங்கள் என்று சொல்லிதான் பரிசுத்த ஆவியை கர்த்தர் கொடுத்திருக்கிறார். அல்லேலூயா சொல்லலாமா? உங்களுக்குள்ள ஊற்றப்பட்டது வல்லமாயப்பா ஏசப்பா, நான் தொட்டாக்க உடனே வியாதி போயிடும், உடம்பு நடக்கணும், உடலாம் பார்த்தமே ஏசப்பா, வெயிலாம் ஓடிடும், அவையோட இறங்கு, அவையோட இறங்கு. தப்பு இல்ல, கேளுங்க. முதல்ல அன்பை வெளிப்படுத்துங்க. ஆட்டோமேட்டிக்கா மீதியெல்லாம் பின்னாடி வரும். கையை தள்ளுங்க. அல்லேலூயா. முதல்ல அன்பை காட்டுங்க. அன்பை காட்ட காட்ட மீதி எல்லாமே உங்களுக்குள்ள வரும். அல்லேலூயா சொல்லலாமா? யாருக்கு நீ அன்பை காட்டணும் சொல்லுங்க. யாருக்கு அன்பை காட்டணும்? இந்த உலக மக்கள் என்ன தெரியுமா? நீ இல்ல, முஸ்லிம் இந்துல இருக்க எல்லாரும் தங்க இருக்குது. 500 ரூபாய் நீ மொய் வச்சுனா உனக்கு அன்பு வைப்பான். நீ அன்பு கொடுத்தா அன்பு கொடுப்பான். கொடுப்பாங்க. இது உலகம். அல்லேலூயா சொல்லலாமா? நாம யாருக்கு அன்பு தரணும் தெரியுமா? யாருக்கு நம்ம அன்பு தரணும் சொல்லுங்க. நம்மளை யாரு பகைக்கிறான், யார் நம்மளோட சண்டைக்கு வரான், யார் நம்ம நல்லா இருக்க கூடாதுன்னு நினைக்கிறான், அவனுக்கு கூட கை தட்டுங்க. அவனுக்கு கொஞ்சம் கஷ்டம் தான், கொஞ்சம் கஷ்டம் தான், கொஞ்சம் கஷ்டம் தான். செஞ்சு பாருங்கள, செஞ்சு பார்த்துட்டீங்கன்னு வச்சுக்க. அல்லேலூயா சொல்லலாமா? ஆண்டவர் வாழ்க்கையில செய்ய வேண்டியதை செய்வார். அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா. அவர் செய்ய வேண்டியவைகளை அல்லேலூயா சொல்லலாமா? கசப்பு ஒரு மனிதனுக்குள்ள இருந்தா என்ன பண்ண சொல்றாரு? யாக்கோபு வாங்க, யாக்கோபு வாங்க சீக்கிரம். யாக்கோபு 3ஆம் அதிகாரம் 14வது வாசகம் கேக்குது. உங்கள் இதயத்திலே கசப்பான வைராக்கியத்தையும் விரோதத்தையும் வைத்தீர்களானால் நீங்கள் பெருமை பாராட்டாதிருங்கள். சத்தியத்திற்கு விரோதமாய் பொய் சொல்லாமல் இருங்கள். இப்படிப்பட்ட ஞானம் கடத்திலிருந்து இறங்கி வருகிற ஞானமாய் இராமல் லௌகீக சம்பந்தமானதும் ஜென்ம சுவாபத்திற்குரியதும் பேய்த்தனத்தை கடத்ததுமாய் இருக்கிறது. பேய்த்தனத்துக்கு அடுத்ததா எது? எது? வைராக்கியம், பகை, கசப்பு, இதெல்லாம் பேய்த்தனத்துக்குரியதான். ஆண்டவர் கூறியது கிடையாது. இது அல்லேலூயா சொல்லாமா? சத்தம் ஆண்டவர் குறித்தாப்பது. அல்லேலூயா சொல்லாமா? அப்புறம் படிங்கம்மா, படிங்க. வைராக்கியமும் விரோதமும் எங்கே உண்டோ அங்கே கலக்கமும் சகல துர்செய்திகளும் உண்டு. ஒரு கைத்தட்டல் கொடுங்க. ஆவியானவருக்கு அல்லேலூயா கைத்தட்டல் கொடுங்க.
எங்கெல்லாம் பகை கசப்பு வைராக்கி இருக்கிறதோ, சிஸ்டர் பிரதர் நல்லா கவனிங்க, யாருக்கெல்லாம் பகை வைராக்கி கசப்பு இருக்கிறதோ சகல துர்ச்செய்கைகள் உங்களுக்குள்ள வந்துரும். சொல்லமா? அப்ப அன்பு யாருக்குள்ளலாம் இருக்கிறதோ சகல வரங்களும் உங்களுக்குள்ள செயல்படும். கையை தட்டுங்க. எல்லா வரங்களும் உங்களுக்குள்ள செயல்படும். எல்லா வரங்களும் யாருக்கு செயல்படும்? அன்புக்குள்ள இருக்கிறவங்களுக்கு எல்லா வரங்களும் செயல்படும். அப்போ பொறாமைகள், வைராக்கியங்கள், பகைகள், கசப்புகள் நமக்குள்ள இருந்தாக்கா நமக்குள்ள துர்ச்செய்கைகள் தான் செயல்படுத்த வைப்பான். அது பேய்த்தனத்துக்குரியது. அது பேய்த்தனத்துக்கு உரியது வேதம் சொல்கிறது. அதிலே சொல்லாமா? சத்தமா அதிலே சொல்லாமா? விசுவாசியை நீங்க தெரிந்து கொள்ள வேண்டிய சக்தி என்னன்னா, அன்பாகவே இருக்க வேண்டும். நம்ம தேவன் அன்பாக இருக்கிறார். அதிலே சொல்லாமா? நமக்குள்ள ஊற்றப்பட்டிருக்கிறது அன்பின் ஆவியானவர். அதிலே சொல்லாமா? தேவ அன்பு நமக்குள்ள ஊற்றப்பட்டிருக்கிறது. அதை நீங்க மறந்துடாதபடிக்கு உங்க அன்பை மற்றவங்களுக்கு வெளிப்படுத்துங்க. அதிலே சொல்லாமா? அல்லேலூயா. உங்களுக்கு யார் கசப்பு உண்டு பண்றாங்களோ அவங்களுக்கு அன்பை வெளிப்படுத்துங்க. அல்லேலூயா சொல்லாமா? இதுதான் வேதம் சொல்கிறது. அல்லேலூயா சொல்லாமா? இரண்டாவது, நீங்க எப்பொழுதும் பரிசுத்த ஆவிக்குள்ள நிறைந்திருக்க வேண்டும் என்று கர்த்தர் விரும்புகிறார். அல்லேலூயா சொல்லாமா? எதுக்குள்ள நிறைந்திருக்கணும் சொல்லுங்க. எடுத்து வாசிங்க. இந்த அன்புக்குள்ள நீங்க எப்பொழுதும் நிறைந்திருக்க வேண்டும் என்று கர்த்தர் விரும்புகிறார். ஓகே, இங்க ஒரு டிஃபரண்டான ஒரு காரியத்தை போல பத்தி சொல்றாரு. எபேசியர் 5ஆம் அதிகாரம் டக்குனு வாசிங்க. எபேசியர் 5ஆம் அதிகாரம் 18ஆம் வசனம் வாசிங்க டக்குனு. துன்மார்க்கத்திற்கு ஏதுவான வலுவான வெறி கொள்ளாமல் ஆவியினால் நிறைந்து சங்கீதங்களினாலோ கீர்த்தனைகளினாலோ ஞான பாட்டுகளினாலோ ஒருவருக்கொருவர் புத்தி சொல்லிக் கொண்டு உங்கள் இருதயத்தை கர்த்தரை பாடி கீர்த்தனை பண்ணி நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே எப்பொழுதும் எல்லாவற்றிற்காகவும் பிதாவாகிய தேவனை ஸ்தோத்தரித்து தெய்வ பயத்தோடு ஒருவருக்கொருவர் கீழ்ப்படிந்திருங்கள். ஒருவருக்கொருவர் கீழ்ப்படிந்திருங்க. கவனிங்க. நீங்க ஒரு எக்ஸாம்பிள் சொல்றாரு பவுல் அப்போஸ்தலன். என்ன எக்ஸாம்பிள் சொல்றாருன்னா சொல்லுங்க. என்ன எக்ஸாம்பிள்? ஃபர்ஸ்ட் வசனம் படிங்க. எல்லாரும் தெரியும். எல்லாரும் இந்த வசனம் தெரியுமா? துன்மார்க்கத்துக்கு ஏதுவான மதுபான வெறி கொள்ளாமல். இந்த உலக மக்கள், சில மனிதர்கள் துன்மார்க்கத்துக்கு ஏதுவான மதுபான வெறியினால நிறைஞ்சிருக்கிறாங்க. தேவ பிள்ளைகள் நீங்களோ பரிசுத்த ஆவியின் நிறைவுக்குள்ள வந்துருங்க. கையை தட்டுங்க. அல்லேலூயா சொல்லாமா? அல்லேலூயா. நல்லா கவனிங்க. இங்க என்ன டிஃபரெண்ட் காட்டுறா, ஒரு மதுபானத்தான ஒருத்தன் நிறைஞ்சிருக்கான்னு வச்சுங்க, நல்ல குடி போதையில் இருந்து நிதானமே தெரியாத ஒருத்தன் நிறைஞ்சிருக்கான்னு வச்சுங்க, அவன் எப்படி இருப்பான்? பரிசுத்த ஆவியினால ஒருத்தன் நிரப்பப்பட்டவன் எப்படி இருப்பான்? இப்ப பரிசுத்த ஆவியால நிரப்பப்பட்டீங்களா? இல்லையா? இருக்கிறான். பரிசுத்த பெற்றுட்டீங்க. வெளியில சொல்லாமா? இப்போ உங்களுக்கு புரியுற மாதிரி சொல்றேன் பாரு. நல்லா ஃபுல்லா சரக்கு அடிச்சு போதையில் இருக்கிறவனும் பரிசுத்தன அபிஷேகம் கட்டணும் டிஃபரெண்ட் பார்க்கணும். நம்ம ஆண்டவர் சொல்றாரு, நீங்க இவங்களை போல இருக்காம பரிசுத்தாவி நிரம்புங்க. இவங்க எப்படி இருப்பாங்க சொல்லுங்க? எப்படி இருப்பாங்க? போதை அதிகமா இருப்பாங்க. இல்ல, நீங்க சும்மா பாருங்க. அப்படி ஆராய்ச்சி பண்ணுங்க. நான் ஏற்கனவே பேட்டி எடுத்துட்டேன் பாருங்க. ஒருத்தர் மாமன் கூட வர்றாரு, புரியாது மாமன் ட்ரீஸ் பார்த்து அவனும் பேட்டி ஏதின்னு வந்துட்டான். ஏன்னா பவுல கொஞ்சம் உதாரணம் சொல்றாரு, அவனையும் இவனையும் உதாரணம் காட்டுறாரு. இவன் எப்படி இருப்பான், இவன் எப்படி இருப்பான்? அல்லேலூயா சொல்லாமா? அல்லேலூயா. ஃபுல்லா சரக்கு அடிச்சு போதை ஆயிட்டானா சூடு இருக்காது. சொல்லப்பா, சில பேர் வந்து லைட்டா ஒரு கட்டிங் போட்டுருவாங்க. நான் ஐயா குடிச்சுக்கிறாரு கிடையாது, நான் குடிச்சதே கிடையாது. நான் குடிச்ச லைட் கட்டிங் போட்டாங்கன்னா கொஞ்சம் நல்லா வருவான், அப்படியே வந்துருவாங்க, வீட்டு சேர்ந்துருவாங்க. இங்க இத சொல்ல மதுபானத்தினால நிறைந்து இருக்கிறான்ல அவனை சொல்றாரு. அல்லேலூயா சொல்லாமா? சொல்லுங்க. மதுபானத்துல நிறைஞ்சிட்டானா சாட்சி சூடு இருக்காது. திட்டி பாருங்க. நீ அதான் ரோட்ல உயிரிழப்பா, அவங்க வந்து ஆடியில போகும்போது நல்ல வெள்ள சட்டை நல்லா டிப் டாப்பா பட்டா வச்சுட்டு போவாங்க. சாயந்தரம் போதில் வரும்போது எப்படி வருவாங்க? நீ எவ்வளவு திட்டான்
அப்படியா? சரி, எல்லாருக்கும் அனுபவம். சரி, ஓகே, ஸ்தோத்திரம். அல்லேலூயா சொல்லாமா? நல்லா நீங்க புரிஞ்சுக்கங்க. மதுபானத்தில் நிறைஞ்சிருக்கிறவன் எவ்வளவு திட்டினாலும் அவனுக்கு, எவ்வளவு சண்டை போட்டாலும் தகராறு இங்க பரிசுத்தம் நிறைஞ்சிருக்க அப்படின்னா எவ்வளவு சண்டை போட்டாலும், எவ்வளவு திட்டினாலும், சூடு சொன்ன இல்லாம பேசணும். பேசுறீங்க உண்மைதானப்பா? பரிசுத்தாவி உங்களுக்குள்ள வந்துச்சுன்னா நமக்கு சூடு இருக்காது, சொன்ன இருக்காது. தெரியுமா? அவங்க மூஞ்சில முயக்கவே மாட்டேன். அவன் மூஞ்சில முயக்கவே மாட்டேன். பாக்குறியா பாக்குறியா நைட்டு சொல்லுவோம். காலையில போய் நல்லா இருக்கியா, கை தட்டு போடுங்க. நானும் தான் சொல்லி பேசுறேன். நான் இல்லவே இல்லை. பரிசுத்த அபிஷேகம் பெற்றவங்க மாறுங்க. ஆவியில நீ நிறைஞ்சிட்டினா யார் என்ன சொன்னாலும் சோர்ந்து போக மாட்டேன். பாடுவாங்க, யார் என்ன சொன்னாலும் சோர்ந்து போக. யார் என்ன சொன்னாரே குடிகாரா ரோட்ல இருக்கிற அவன் யாரும் சொல்றியா? இவ்வளவு சண்டாச்சு சர்ச்சைக்கு போற அப்படி கேட்பாங்க வச்சியா? அதே சொல்லாமா? பரிசுத்த அபிஷேகம் பெற்றவன் சூடு இல்லாம சொல்லி கத்தர் நீ அவ்வளவு சண்டை போடான் தங்கச்சி நாக்க புடிங்கி சாவர மாதிரி சண்டை போட்டானா காலையில போன் எடுத்து கத்த ஓய்ச்சி போயிட வேண்டிய எதனால அவனை தத்து நிறுத்துற நீ கையிருக்கா. கொரோனா லாக்டவுன் போட்டாங்கப்பா. கொரோனா லாக்டவுன் போட்டு எவனை குடிக்கூடாதான் அவன பாய்மன் சாண்டியில நிறைய போட்டுருக்காங்க. முன்னாடி வாங்கி வைக்கிறாங்க. அதை விடவே முடியாதுயா. கோயில் சப்தான் கோயில் அது இல்லைன்னா 10 பேர் விடுறான். ஐயா முதலமைச்சர் ஐயா, இந்த சரக்கு கடையை நீ மூடிட்டுனா நான் செத்துருவையா, செத்துருவேன். உயிர் விட்டு பாருயா, கஞ்சி வச்சுக்கிறான். சொல்லணுயா, சர்ச்சை மூடிட்டாங்க, நாங்க செத்துருவையா. யாண்டவங்க செத்துருவையா, பரிசுத்தாவியா செத்துருவையா. உண்மை அவ்வளவு சாதாரணமா தான் சொல்லல. அவர் எப்படி பாத்துக்கிறான்னு நினைக்கிறாங்க. கண்டிப்பா வந்து அல்லேலூயா சொல்லாமா? சத்தமா சொல்லுங்க அல்லேலூயா. உங்களுக்கு தெரியுமா, இந்த நல்ல ட்ரிங்க்ஸ் பண்றவனுக்கு தெரியாது. எவனை பத்தி கவலை, பொண்டாட்டி பத்தி கவலை கிடையாது, பிள்ளைங்களை பத்தி கவலை கிடையாது. இதுங்க சாப்பிட்டுச்சிங்களா செத்துச்சிங்களா ஆறு எப்படி போனா முன்னா அவன் பாடு வண்டி போவான், கட்டி கூட வாங்கி போட்டு வந்துட்டே இருப்பான். இப்ப குழந்தை சாப்பிடலப்பா, குழந்தைங்க படிக்கலப்பா, பொண்டாட்டி கஷ்டப்படுவான். எது சட்டையா எனக்கு தேவை கிடையாது. இது வரல என் பரிசுத்தம் பெற்றவனா யார் எப்படி போனா சச்சிதே முக்கியம், ஏசப்ப முக்கியம், சபை முக்கியம், ஆண்டவர் முக்கியம். சொல்லுங்க கொஞ்சம் சொல்லுங்க. அவனுக்கு இருக்கிற அறிவு அட சொல்லுங்கப்பா, அவனுக்கு இருக்கிற அறிவு பரிசுத்தாவி பெற்றவனுக்கு கையை தட்டியா, கையை தட்டியா. நான் சொல்றதுலாம் நீ நம்புறேன்னா இந்த ஆஃப் கட்டிங் போட்டுங்க. நான் பேசினா சொல்ல மாட்டேன், நமக்கு தெரியும். ஃபுல்லா முதல்ல நடந்திருக்காங்க பத்தியா, அவங்களுக்கு பேட்டி எடுங்க. எல்லாம் பேட்டி எடுத்துட்டேன். ஒரு நாள் மடப்பில பாஸ்போர்ட் வச்சோம். நானும் ஃப்ரெண்ட் ஓட்டான். என்ன பண்ணுவானுங்க, ஃப்ரெண்ட்ஸுக்கு அதிகம் எங்களுக்கு. டெய்லி வந்து கடம் மாமா அனுபவமா ஃப்ரெண்டு சாப்பிடுது. ஒரு நாளைக்கு 1000 ரூபாய் ரொம்ப கொடுத்தது. கொஞ்ச நேரம் ஆச்சு பேரு பார்த்தா மாமா அனுபவமா மாமா வச்சான் எல்லாம் வந்து சாப்பிடுது. 10 காசு வரல ஒரு வாரம். நல்லா பண்றதுன்னா எல்லாரும் என்ன சொல்லிட்டு போயிட வேண்டாம். நான் முன்னாடி சொல்லப்பா, அவரு சொல்லுவான். ஏன்னா அவன் கொஞ்சம் போட்டுக்கிட்டே போடுவான். அவரோட சொல்லு, நம்ம நம்ப சொல்லு. உன்னால்தான் வியாபாரம் கிடையாது, உன்னால்தான் வியாபாரம் கிடையாது சொல்லிட்டு போயிடாங்க. சரி நாளைக்கு போடுறாங்க. உண்மையா சொல்றேன், நாளைக்கு போடுறான். சாருக்கு அச்சா எப்படி இருப்பாங்க, அதுக்கு நான் ஒரு ஆக்சன் பண்ணேன். உண்மை பாட்டு கத்து பாக்குறேன். நான் இல்ல சாருக்கச்சா ஒரு மனிதன் எப்படி இருப்பான், அப்படியே ஸ்டேர்ல உட்காந்து கொஞ்சம் ரொம்ப நன்மை பேர பாதி பேருக்கு தெரியும் நினைக்கிறேன். அவ்வளவுதான் சிஸ்டர். முஞ்சி பஸ் கதை தங்க
இருக்கிற கடைசி அருமையா ஆச்சு. அவனா சொன்னா மச்சான் நீ இதே மெயின்டைன் பண்ணு, நமக்கு ஏன் பண்ண போறவங்க அல்லேலூயா சொல்லாமா? அல்லேலூயா சத்தமா சொல்லுங்க. பரிசுத்த அபிஷேகம் பெற்றவன் அவன் அதை நிறைஞ்சிருந்தானா யாரு என்ன சொன்னாலும் சோர்ந்து போகவே மாட்டான். கையை தட்டுங்க. என்னை பத்தி முதல்ல கவலைப்பட வேண்டாம். எதை பத்தி யாரை பத்தி அவனுடைய கவலை எல்லாம் ஒன்றே தான். எப்ப நம்ம ஒயின் ஷாப்புக்கு போவோம், எப்ப நம்ம பாட்டில வாங்குவோம், எப்ப நம்ம குடிப்போம். வேலையில 1000 கஷ்டமான வேலையில இருக்கு. எனக்கு தெரிஞ்ச ஒரு பெரிய சொல்றாரு, ஐயா நான் என்ன பண்ணுவேன் உடனும் தான் நினைக்கிறேன், என் வேலை ரொம்ப கஷ்டம். அது வாங்கி சேர்ந்து ஒரு கட்டிங் போட்டாலே உடனே தெரியா அப்படிலாம் போயிட்டு. இந்த ஆர்வம் எதாவது நம்ம இருக்கணும். எவ்வளவு கஷ்டம் பாடு உபத்திரம் வந்தாலும் சபையில ஒருமுறைப்பட்டு வந்து ஜெபிச்சு அவன் நிரம்பி பாருங்க, அபிஷேகத்தை நிரம்பி பாருங்க. அந்த கஷ்டம் பிரச்சனை பாடு வரி காத்தா பார்த்து போயிடும். காத்தா பறந்து போயிடும். சொல்லாமா? சத்தமா சொல்லுங்க. அல்லேலூயா. அப்ப சாத்தா எந்த அளவுக்கு அவங்களை தூண்டுறான் பாத்தியா? ஆவியானவரை பெற்றுக்கின்னு நம்ம இப்படி இருக்கலாமா? அவனை விட பயங்கரமா சாதிக்கும். அவனை விட பயங்கரமா சாதிக்கும். சொல்லாமா? இன்னொன்னு சொல்லி முடிச்சுட்டேன். டைம் நல்லா கவனிங்க. பயங்கரமான பயந்தவங்களே இருப்பான். சண்டே போட மாட்டான். கொஞ்ச நேரம் இதை கட்டிங் போட்டு வருவாங்க. கொஞ்ச நேரம் கட்டிங் போட்டு வந்து வைப்பாரு. அவன் பாத்துக்கப்பா ஒரு மூடாக வந்து இருக்கிற மாதிரி ஒரு ஃபீலிங். ஒரு ஃபீலிங் யாரும் நேற்று சொன்ன எப்ப வரா, நேற்று எங்கட வரல, அப்ப இது உள்ள வரல, கையை தட்டுக்கலாம், இது உள்ள வரல, அது உள்ள போனவொன்னு என்ன வந்துச்சு? இப்போ என்ன பார்த்தா சத்தியமாச்சு சாரிங்க, உள்ள போனவொன்னு தைரியம் தானே வந்துது. யாராவது வரா அதே சொல்லாமா? அப்ப கூப்பிடுறோம். காலையில கிடைத்தது பசுத்தன் உங்களுக்குள்ள வந்துட்டாருன்னா எதிர்காலத்தை குறிச்சு எவனை குறிச்சு நீங்க பயப்பட மாட்டீங்க. அதுல 40 லட்சம் பேர் கோலியத்தை பார்த்து பயப்படுறாங்க. தாவிய பைபிள்ல உள்ள அபிஷேகம் கையை தட்டுங்க. அந்த அபிஷேகம் தைரியத்தை கொடுக்கும். அவர்களுக்கு பயமுள்ள ஆவியை கூடாமல் பலமும் அன்பும் தெளிந்த புத்தி உள்ள ஆவியை பலம் அன்பு தெளிந்த புத்தி இந்த ஆவி அல்லது சொல்லாமா? இதை நாம இலவசமா கிருபையினால பெற்றிருக்கிறோம். இப்ப நான் சொல்லி முடிச்சிடுறேன். யாரெல்லாம் கோச்சுகிறார்களோ, யாரெல்லாம் வைரக்கில் இருக்கார்களோ நீங்களே தெரிஞ்சீங்க. என்ன இல்ல தரது பசுத்தாவி இல்ல. யாரெல்லாம் என்ன பிரச்சனை வருது, என்ன கஷ்டம் வருமா அப்படியே வந்து நிற்பாங்க சிங்கம் மாதிரி. வெளியில சொல்லாமா? பசுத்தாவி இருந்தாங்கன்னா அவங்க வருவாங்க, ஆளுங்க நிற்பாங்க. ஏன்னா உள்ள இருக்கிறது யாரு? ஆவியானவர். எதுக்கும் பயப்பட மாட்டாங்க. பேய்க்கா எதுக்குமே பயப்பட மாட்டாங்க. உள்ள பலமுள்ள ஆவி இருக்குது, தைரியம். அதுக்கு சொல்லமா? சத்தமா சொல்லுங்க. அல்லேலூயா. எல்லாம் பிரைஸ். பிள்ளைகளே, பரிசுத்த ஆவியில் நாம் நிறைந்திருக்க வேண்டும் என்று என் ஆண்டவர் விரும்புகிறார். அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா. 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 எல்லா கரங்களை உயர்த்தி thank you Jesus, Jesus, Jesus. Hallelujah. நல்லா கவனிங்க, நல்லா கவனிங்க. இன்னொரு முக்கியமான பாயிண்ட் சொல்றேன் சிஸ்டர். சில பேர் பாத்தீங்கன்னா விசுவாசிங்க காசு இருந்தா சந்தோஷமா அல்லேலூயா சோத்ரையா சோத்ரையா. சில பேர் காசு சுத்தமா இல்லைன்னு வச்சுக்க கவலைப்படுவாங்க ரொம்ப. உண்மைதானமா? அல்லேலூயா சொல்லாமா? அல்லேலூயா. இந்த 100 ரூபாய் வச்சுக்க நான் பண்றாங்க. எப்படி குடும்பத்தை நடத்துது, எப்படி பிள்ளைகள் நடத்துது, அதனால கவலை நமக்கு இருக்கும். அவன் 100 ரூபாய் தான் போதும், 100 ரூபாய் தான் போதும், சந்தோஷம் ஆட்டோமேட்டிக்கா வந்துடும். வெளியில சொல்லாமா? நான் ஆளுக்கு 1 லட்சம் தான் சந்தோஷம் வரும். 1,50,000 தான் சந்தோஷம். ஒரு மாசத்துக்குள்ள தேவை சந்திக்கப்படுச்சுன்னா சந்தோஷம். அவனுக்கு அது கிடையாது. அந்த ஒரு நாளைக்கு தேவையான காசு வந்துச்சுன்னா அதுல சந்தோஷம். புரியுதா? நாளைக்கு கதை நாளைக்கு பார்த்துப்பான். உண்மையா இல்லையா? நாளைக்கு கதை நாளைக்கு பார்த்துப்பான். இன்னைக்கு அவனுக்கு பிடிக்கிட்டு இருந்தா அப்போ நாம வந்து
நாளைக்கு இல்ல, நாளைக்கு இல்ல, அடுத்த வாரம் இல்ல, பிள்ளைங்கள அந்த கவலை வேணையா. இன்னைக்குதான் கத்த முடியும், அதை வச்சு சோத்திரம் பண்ணி அல்லேலூயா. நிரம்ப பண்ணுங்க, இப்படிலாம் டிஃபரெண்டா இருக்கணும் அப்படின்னு பவுல் என்ன சொல்றாரு? இவனுக்கும் அவனுக்கும் வித்தியாசம் காட்டுறான். மதுபானத்துல நிறைந்திருக்காமல், துன்மார்க்கமான காரியங்களை செய்யாமல், அதை நிறைந்து பரிசுத்தாவில் நிறைந்து ஆப்போசிட்டா நீங்க அன்புல நடங்க. நானே சொல்றேன். யாரெல்லாம் டெய்லி அந்நிய பாஷை பேசி வீட்டுல பரிசுத்தாவில் நீங்க நிரந்தரீங்களோ, கண்டிப்பா உங்களுக்குள்ள அந்த பலம் வரும், அந்த பவர் உங்களுக்குள்ள வரும், அந்த வரங்கள் உங்களுக்கு செயல்படும். பரிசுத்தாவில் நிரப்பப்பட்டு போய் பல கஷ்டப்புல போயிட்டீங்கன்னா ஆட்டோமேட்டிக்கா அது மாறிடும். பவுல் சொல்றாரு, கொஞ்சம் இருப்பான். பவுல் சொல்றாரு, கசப்பெண்ணுமே உங்க இருதயத்திலே முளைக்காதபடிக்கு நீங்க ஜாக்கிரதையா பார்த்துங்க. இந்த கசப்பு வளர்ந்துச்சுன்னா பகை வளரும், சண்டை வளரும், வைராக்கியம் வளரும், எல்லா பாவங்களும் ஆட்டோமேட்டிக்கா வந்துடும். யாருடைய இதயத்தில் கசப்பு மட்டும் வளரக்கூடாதுங்க, கிள்ளி போட்டுருங்க. அன்பை வளர விடுங்க, கை தட்டுங்க, அல்லேலூயா சொல்லாமா? அன்பை வளர விடுங்க. அந்த அன்பு ஆவியின் கனியாக அந்த 9 கனி என்ன பண்ணும்? கொண்டு வரும். அல்லேலூயா சொல்லாமா? அல்லேலூயா, அல்லேலூயா. நமக்குள்ள ஆண்டவர் கொடுத்திருக்குது அன்பின் ஆவியானவர். தேவ அன்பை இருதயத்தில் ஊற்றி இருக்கிறார். தேவ அன்பை ஊற்றப்பட்ட நீ, தேவ அன்பை பெற்ற நீ பகையோடு கசப்போடு இருக்காதே. அன்பில் நிறைந்தவனாக, ஆவியில் நிறைந்தவனாக ஒவ்வொரு நாளும் வாழும் பொழுது, ஒவ்வொரு நாளும் வாழும் பொழுது ஒவ்வொரு அதிசயமாக, அற்புதமாக என் ஆண்டவர் உன்னை நடத்த ஒரு வல்லமையாக இருக்கார். அல்லேலூயா, அல்லேலூயா. நம்ம எல்லாம் கொஞ்ச நேரம் ஆவியில் நிரம்பிட்டு முடிச்சுட்டு போறோம். அல்லேலூயா சொல்லாமா? கண்ணு மூடி ஊற்றிடுமே உங்க வல்லமைய இந்த நாளில் எங்க மேல என்ற பாடலை பாடி நம்ம கத்த நாமத்தை மையப்படுத்தலாம். எல்லாம் இருதயத்தை ஒருமைப்படுத்தி கண்ணை மூடி கொஞ்ச நேரம் ஆடு நோக்கி பாருங்க. பிள்ளைகளே, அன்பின் ஆவியானவர் நமக்குள்ள இருக்கிறார். உங்களுக்குள்ள ஊற்றப்பட்டிருக்கிறது அன்பின் ஆவி என்று சொல்லுகிறார். உங்களுக்குள்ள ஊற்றப்பட்டிருக்கிறது தேவ அன்புன்னு சொல்றார். அந்த தேவன் எப்படி அன்பா இருந்தாரோ நீங்கள் நானும் அப்படி இருக்க வேண்டும் என்று சொல்லிதான் அந்த தேவ அன்பை இருதயத்தை கர்த்தர் ஊற்றியிருக்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. ஊற்றிடுவே உம் வல்லமையை இந்த நாளில் எங்கள் மேலே ஊற்றிடுவே. இந்த நாளில் எங்கள் மேலே வல்லமையோடு, இந்த நாளில் எங்கள் மேலே வல்லமையோடு, வல்லமை வல்லமை தாருவே. தேசத்தை உமக்காய் தலக்கி சொல்லலாம். அபிஷேகம் அபிஷேகம் ஊற்றுவே. அவர் வல்லமை வல்லமை தாருவே. தேசத்தை
பெரிய காரியம் செய்யுங்க. இயேசு நாமத்தில் வேண்டுகிறோம் சொல்லுங்க. ஆமென். அல்லேலூயா.